விஜய் விஷால் வந்து இந்த வாரத்தோட கேப்டனும் முடிஞ்சா சோலி முடிஞ்சா அச்சோ போன டைமே வந்து ரஞ்சித்துக்கு முடியறது இப்போ விஜய் விஷாலுக்கு வந்து முடிய போதா என்னன்னு காரணம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விஜய் விஷால் வந்து கேப்டன் ஆனதும் போதும் இந்த வாரம் கேப்டன் ஆனதும் போதும் தலைவனுக்கு எவனுக்குமே அங்கிட்ட ஆக மாட்டேங்குது. ஜாக்லினா இருக்கட்டும், பவித்ராவா இருக்கட்டும், நம்ம முத்துவா இருக்கட்டும், யாருக்குமே வந்து விஜய் விஷால் வந்து கேப்டன் ஆனது யாருக்குமே கண்டிப்பா பிடிக்கல. இப்போ வந்து எப்பயுமே வார வாரம் கொண்டு வரதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கேப்டன் வந்து எந்த என்டர்டைன் பண்ணாம எதுவுமே பண்ணாம இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம என்டர்டெய்னர் இல்லாம எதுவுமே இல்லாம சோர்வா எதுவுமே பண்ணாம இருந்தாருன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கேப்டன் மூலியமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அது ஒரு அவங்க ஒண்ணு கொடுத்துருப்பாங்க முட்டையா இருக்கட்டும். இப்ப லாஸ்ட் வீக் முட்டை கொடுத்திருந்தாங்க ரஞ்சித்துக்கு. அந்த முட்டை எல்லாம் கிட்டத்தட்ட வந்துட்டு எடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட 3 முட்டையுமே அட் டைம்ல போயிருக்கணும். ஆனா அதை வச்சிருந்து குஞ்சு பறிக்க விட்டானுங்க. அந்த முட்டை ஏன் எடுக்கல அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இவனுக்கு கண்டிப்பா யோசிச்சிருந்தானுங்க எல்லாத்துக்குமே எடுத்திருக்கலாம். இவனுக்கு எடுக்காம விட்டானுங்க. அப்பயாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயோ இந்த முட்டை எடுத்தா என்ன ஆகும், என்ன நிலவரம் கொண்டு வரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அருணா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மஞ்சரி, அதுக்கப்புறம் தீபக், அந்த மாதிரி ஆள்லாம் ஒவ்வொன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆள்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு கொடுத்தாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு அருணுக்கு மட்டும்தான் வந்துட்டு 5 இது கொடுத்தாங்க. மிச்சம் எல்லாத்துக்குமே 3 இது அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அருணுக்கு வந்துட்டு 5 கொடுத்தாலும் வந்து லாஸ்ட்ல 2ஓ 3ஓ தான் வச்சிருந்தாரு. சரியா ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு 5 எல்லாம் வச்சா எடுக்கவே மாட்டானுங்க. அதனால 3 கொண்டு வரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு 3 கொண்டு வந்தாங்க. அப்பயும் இவனுக்கு எடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. சுத்தமா அந்த ஒரு கேப்டன்சி வந்துட்டு அந்த இது எடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்னதான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாராலையுமே வந்துட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது. லாஸ்ட் வீக்ல நிறைய சான்ஸ் இருந்துச்சு, அது வந்துட்டு நடக்காதுன்னு தோணுது. ஆனா இந்த வீக் அதிகபட்சம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து இந்த முதுகுல குத்துறது அப்படிங்கிற மாதிரி வந்து நானே நிறைய இடத்துல வந்துட்டு சொல்லியிருப்பேன். காலையிலேயே வந்துட்டு செகண்ட் ப்ரோமோல வந்துட்டு போட்டிருந்தாங்க. அப்போதைக்கு வந்துட்டு அந்த ப்ரோமோல போடல, இருந்தாலும் வந்து முதுகுல குத்திட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் 3ஆவது ப்ரோமோல வந்துட்டு ஜாக்லின் வந்து வருத்தமா வந்து பேசியிருந்தாங்க. அதை பார்த்து கூட நான் சொல்லியிருந்தேன் முதுகுல குத்துறது வந்துட்டு ஜாக்லின் அவங்க வார்த்தையால வந்துட்டு சொல்றாங்க. அது ஆல்ரெடி நான் செகண்ட் ப்ரோமோலயே வந்துட்டு சொல்லியிருந்தேன். அது வந்துட்டு முதுகுல குத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா 3ஆவது ப்ரோமோலயும் முதுகுல குத்துனதா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் நம்ம விஜய் விஷாலுக்கு வந்துட்டு அந்த ஒரு எப்பயுமே வந்துட்டு முட்டை, அந்த பிளாக், அந்த ஒரு ரோஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. பேட்ஜ் அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுப்பாங்களே. அதுல வந்துட்டு இப்ப என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது முதுகுல ஒரு பொம்மை மாதிரி வச்சுட்டு அது பின்னாடி வந்துட்டு 3 மார்க் இருக்கும். கீழே கத்தி வச்சிருப்பாங்க. கேப்டன் எதுவும் ஏதாச்சும் பண்ணா என்டர்டைன் பண்ணலனா ஏதாச்சும் கேப்டன் மேல ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்துச்சுன்னா அந்த கத்தி எடுத்து போய் குத்தலாம். ஓகேங்களா? ஒரு 3 இது வந்துட்டு குத்திட்டோம்னா முதுகுல இதுக்கு பேர் முதுகுல குத்துறதான். அதனால 3 பேர் வந்துட்டு குத்திட்டோம்னா ஒரு கேப்டன்சி வந்துட்டு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இதான் வந்துட்டு டாஸ்க். இந்த டாஸ்க் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் விஜய் விஷால் பக்கத்து பார்த்தா விஜய் விஷால் வந்து இனிமே வந்துட்டு நல்லா பண்ணுவேன், இனிமே வந்துட்டு தான் எனக்கு வந்து ஆட்டமே வந்து தெரியும், இனிமே வந்து சூப்பராகவே பண்ணுவேன், சூப்பராகவே இனிமே கேம் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேமரால வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு. காலையிலேயே வந்து பார்த்தோம் சொல்லிட்டு இருந்தாரு. இது மாதிரி இனிமே விஜய் சார் வந்து ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் தான் எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு, என்ன என்டர்டைன் பண்றதா இருந்தாலும் வேற மாதிரி நான் பண்ண போறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு விஜய் விஷால் வந்துட்டு சொல்லியிருந்தது வந்து பார்க்க முடிஞ்சு. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் வந்துட்டு இனிமே வந்துட்டு கேப்டன்சியா இருப்பாரா, இல்ல வந்துட்டு இந்த ஒரு வாரம் இருப்பாரா, இல்ல 3 நாள்ல 4 நாள்ல போயிருவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது இருந்த முடிக்கும் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காப்ல, என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம்.